இவங்கள எத்தனையோ முறை இந்த கூட்டணியை எப்படியாச்சும் கடிச்சு கொதறி பிரிச்சு விட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் இவங்க கொதற ட்ரை பண்ணுறப்போ குனியை வச்சு குமுறுன்னு குமுறி அமைச்சிடுறாங்கன்னு வைங்கள. முக்கியமாக விசிக அந்த கூட்டணியிலையும் தேமுதிக அந்த கூட்டணியிலையும் இருக்கிறது அவங்களுக்கு எலிபேசு சாப்பிட்ட மாதிரி இருக்குது. என்னால் தாங்க முடியலை, இதை எப்படியாச்சும் பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மும்முரமாக வேலையை பார்த்தாங்க. இந்த சீட்டு பிரச்சனையில் ஆரம்பித்தாங்க. என்னது தேமுதிகவுக்கு 10, விசிகாவுக்கு வெறும் 8 தானா? இது விசிகாவுக்கு அவமானம் இல்லையா? உடனே விசிகா வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி சிண்டு முடிஞ்சு விட பார்த்தாங்கன்னு வைங்கள. அதுக்கு திருமான கூப்பிட்டு வச்சு லெஃப்ட்லையும் பிரேமலதாக்கா கூப்பிட்டு வச்சு ரைட்லையும் அடிச்சு ஓடி போயிருந்துட்டாங்க. சரி, என்னடா இப்படி ஃபெயிலியர் ஆகி போச்சு ஆப்ரேஷனு, நாம் இதை எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க பார்த்தா திடீர்னு இன்னொரு விஷயத்தை கொண்டாந்து உள்ளே திணிச்சாங்க. என்னன்ட்டு பிரேமலதா அண்ணியார் திருமானனை மதிக்கலை அப்படின்னு ஒரு விஷயத்தை பரவ விட்டு கதறிக்கிட்டு கடந்தாங்கன்னு வைங்கள. அவங்களுக்கு தேவை எப்படியாச்சும் அடிச்சுக்கிட்டு பிரியணும், உள்ளுக்குள்ளே பெரிய பிரச்சனை வரணும். ஆனால் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. இந்த தடவை கண்டிப்பாக நாம் இந்த தடவை பற்ற வச்சது வெறித்தனமாக போகும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? பதிலுக்கு கூப்பிட்டு வச்சு போய் வேறு உருப்படியான வேலை இருந்தால் ஏதாச்சும் இருந்தால் போய் பாருன்னு 2 பேரும் சேர்ந்து உதச்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க. பார்த்துருவோமா? வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நம்ம சத்யாவுக்கு உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. திருமான எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தார். அங்கே கடலூரில் பிரச்சார கூட்டத்தில் அவ்வளோ பேர் இருந்தாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப எல்லாரும் அறிமுகப்படுத்திட்டு இருக்கப்ப அன்னியாரையும் பிரேமலதாவையும் சேர்த்து அவர் விருத்தாச்சல தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சார். அப்படி அறிமுகப்படுத்தி வைக்கிறப்ப அன்னியார் எந்திரிக்கிறார். மற்றவங்க எல்லாரும் எந்திரிச்சாங்க, அன்னியார் எந்திரிக்கிறார். இந்த ஒரு இடத்துல பயங்கரமாக அதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்றது வேற. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் வெளியில் எதிராக கிடைக்கிது வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க பற்ற வச்சது தான் போச்சு. பாருங்க மதிக்கிற இதை எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா வேற விதமாக திருப்பி விட்டாங்க. ஏன்னா அதுதானே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பாருங்க, கூட்டணி கட்சின்ற அந்த இதை காட்டிலும் அவங்களுக்கு அந்த பாசம்தான் பெருசாக போச்சு. தான் தான் மேலே அப்படின்னு சொல்லி அவங்க உட்கார்ந்துருக்கா. யாராச்சும் ஒருத்தர் நினச்சி பாருங்களேன், யாராச்சும் ஒருத்தர் அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கிறார், கூட்டணி கட்சி தலைவர்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. உட்கார்ந்துருக்கப்போ வேணும்னே யாரும் அசிங்கப்படுத்தணும் முதல்ல அந்த எண்ணம் முதல்ல உள்ளுக்குள்ளே வருமா? ஒரு பேச்சுக்கு உங்கள் இதுக்கே வர்ற அங்கே இருக்கிற யாருக்கும் அப்படி ஒரு எண்ணம் அங்கனுக்குள்ளே கிடையவே கிடையாது. உங்கள் பேச்சுக்கே வருவோம். என்ன இருந்திருந்தாலும் அது அங்கனுக்குள்ளே வெளிக்காட்டிக்கிறவங்களா அவங்க. ஏன்னா இன்னைக்கு நேற்று அரசியலுக்கு வந்தவங்களா அவங்க. அது ஒன்று தான் சார். அங்கே எல்லாரும் அது எப்படின்னா ட்ரிகர் பண்ணுறது. அதை சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்னாச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்குறாங்க, அண்ணன் இப்படிலாம் அண்ணியார் இப்படி பண்ண மாட்டாங்க, அண்ணனுக்கு இது பெரிய அவமானமாச்சு அப்படின்னு சொல்லி இவங்களா கிளப்பி விடுறது. அதை உள்ளுக்குள்ள கையில் இந்த சோசியல் மீடியா தான் எதுக்கு இருக்குது கண்டென்ட்டு கிடச்சிருச்சுடா, நம்ம இருக்கு இன்னைக்கு நைட்டு தூக்க முடியாதான்னு சொல்லி கிளம்புவாங்க. இல்லை அந்த மாதிரி கிளம்பி இருக்கிற எல்லா மீம்ஸு எல்லா இதையும் இறக்கி விட்டு அவங்க அதுக்கு ஒரு தியரி எழுதி பின்னாடி இதுக்கும் நடுவில் நடந்தது என்ன, இதுக்கு இதுதான் காரணம் போட்டு அடித்து நகர்த்திட்டாங்க. இது உண்மையிலேயே உள்ளுக்குள்ள ஒரு சலசலப்பை உண்டு பண்ணிருச்சு. இல்லைலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி இவங்க எடுத்து காமிச்சதும் ஒருவேளை அப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த மனசுக்குள்ள அதை மேனிப்புலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி சார். நம்ம ஆளுங்க ஒரு எமோஷனில் ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லி மண்டையை ஆட்டிடுவோம். உண்மையிலே அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. ஏன்னா சர்க்கம்டன்சஸும் அதான் அதுக்கு ஏற்றாப்புல அந்த சூழ்நிலைகளும் அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப வாக அமைஞ்சு போச்சு. வருவாயை வச்சாலே மெல்லுவாங்க. இவங்களுக்கு கொண்டாந்து உள்ளுக்குள்ளே திணிச்சா சும்மாவாக கிடப்பாங்க, தின்னு அரைச்சி தள்ளிட்டாங்கன்னு வைங்கள. இதில் அங்கே உள்ளுக்குள்ளே நடந்தது தான். இதை பற்றி எப்படியாச்சும் செய்யணும், நம்ம இன்னும் கொஞ்சம் ஊதி பெருசாகணும் இருக்கா இல்லை. ஆனால் அந்த அந்நியரை பார்க்குறப்ப, அண்ணனை பார்க்குறப்பையும் திருமாவளவனை பார்க்குறப்பையும்
அங்கே தொகுதி நிலவரம் எப்படி இருக்குது, கூட்டணி கட்சி நிலவரம் எப்படி இருக்குது, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது, வேட்பாளர்கள் எப்படி இருக்கிறாங்க, மக்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, இந்த முறை உங்களுடைய அந்த இது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, 8 தொகுதி வாங்கியிருக்கீங்க, 10 தொகுதி, அதை பற்றிலாம் ஒரு கேள்வி இல்லை. திரும்ப இப்படி பண்ணிட்டாரு, திரும்ப இப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்களே, இல்லை திரும்ப ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் செஞ்சிட்டீங்க, இப்படியே போட்டு கேட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அதுக்கு தான் அண்ணியார் கூப்பிட்டு வச்சு அடித்து அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்கிறதுல ஏற்கனவே அது அவருக்குன்னு தெரியும். கூட்டணி கட்சி வேட்பாளர் அந்த தலைவர்களை சொல்கிறது முதலமைச்சர் தான் சொல்லுவார். அவர் அந்த இடத்துல கடலூரில் அத்தனை பேர் உட்கார்ந்து சொல்கிறதுனால என் பேரை சொல்லாமல் ஒருவேளை நினச்சி பாருங்கள், இப்படி ஒரு சினாரியோ. அந்த இடத்துல பிரேமலதா அண்ணியாரோட அந்த பேரை சொல்லாமல் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பேச்சுக்கு இருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, திருமாவளவன் அண்ணன் பிரேமலதாவை அவமதிச்சிட்டாங்க, திருமாவளவன் அண்ணன் பிரேமலதாவை மதிக்கலை சொல்லுவாங்களா மாட்டாங்களா. அதாவது சொன்னாலும் குத்தம், சொல்லலைனாலும் குத்தம். அவங்க அதுக்கு சிரிச்சுக்கிட்டு அவனுக்குள்ளே உட்காந்துருக்கா. அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் எல்லாரையும் சொல்லிட்டு உங்கள் பேரை சொல்லலைன்னா தப்பாயிடும், அதனால் உங்கள் பேரை சேர்த்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் சொல்கிறதாத்தான் அது இருந்தது, அது இருக்க வேண்டியது அப்படித்தான். அவங்க சொன்னதுனால அவங்க சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்தா. அவங்க 2 பேருக்குள்ள இடையில இருந்த அந்த புரிதல் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவாக இருந்துச்சு. அவரே சொல்கிறார் பிரேமலதா அண்ணியார் எவ்வளோ நாங்கள் அப்பையிலேருந்தே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கோம். அவரோட அந்த தொலைக்காட்சியை திறந்து வச்சதே கேப்டன் தான். அவர் திறந்து வச்சு வாழ்த்து அப்பையிலேருந்து எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ணன் என்னையை நல்லா புரிஞ்சுப்பார், நானும் அண்ணனும் நல்லா புரிஞ்சுருக்கேன். ஆனால் இடையில இருக்கிற சில பேருக்கு இதை பார்க்குறப்ப வயிறு எரியுது, அவங்களால இதை ஏற்றுக்க முடியலை, அவங்க இதை பார்க்குறப்ப எல்லாம் பொங்குறாங்க, அவங்களால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. எப்படியாச்சு அவங்களோட அந்த அரசியல் இதை தீர்த்துக்கணும், அவங்களுக்கு அது ஒன்று தான் மெயின், வேறு எதுவுமே மெயின் கிடையாது. எப்படியாச்சும் பேசி இடையில ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதுக்குள்ளே ஒரு கலவரத்தை கிளப்பிட்டு அதில் தான் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு. அதை அவங்க செஞ்சு விட்டாங்கன்னா போதும். இதுக்கடையில் சாஃப்டாக சில பேர் அண்ணனுக்கு இதெல்லாம் தேவையா பாருங்கள், அண்ணியார் எப்படி நடத்துகிறாங்க, அந்த கூட்டணி கட்சியோட தலைமை கூப்பிட்டு அழகாக எல்லாரையும் நிஜமா சார் இது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டம் கிடையாது, ஏன்னா 4-5 பேர் தானே. ஆனால் அந்த 4-5 பேருக்குள்ளேயே எவ்வளோ இருக்குன்றது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், உள்ளுக்குள்ளே எவ்வளோ அடிச்சுக்கிறாங்கன்ட்டு. ஆனால் இவ்வளோ பேரை எடுத்து கொண்டு போகிறதுன்றது கண்டிப்பாக பல சலசலப்புகள் இருக்கும். எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்க கிளப்பி விடுற மாதிரி விஷயங்கள் இடையில தீயாக பரவி போயிடும். ஏன்னா அதை வசத்தை உள்ளே திணிக்கிறாங்க, எதை சொல்லி திணிக்கிறாங்க. வெறும் மதிக்கலைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அது அங்கே எடுபட்டிருக்காது. ஆனால் அந்த நினப்பில் இவங்க வந்து மதிக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்க. இதுக்கு அண்ணனும் சேர்ந்து சொல்லியிருக்காரு, எங்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லை ராஜா, நீங்கள் ரொம்ப ஆசைப்படுற மாதிரி அப்படி எதுவும் இங்கே எதுவும் நடக்கலை, நாங்கள் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கோம். இப்போ கூட தொகுதியில் நமக்கு ஆதரவாக வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அந்நியார் கிளம்பி போகிறாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் இடையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இவங்க ஆசைப்படுறாங்க, வேறு எதுவும் இல்லை. இவங்க பேசாமல் இருந்தாலே எங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும். ஆனால் இவங்களுக்கு அதுதான் பொழப்பு. என்ன பண்ணுறது, பேசணும், பேசி ஆகணும், எதையாச்சும் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும், வெளியில் எல்லோரும் எமோஷ்னலாக எப்படியாச்சும் வந்து மேனிப்புலேட் பண்ணணும். அவங்க மூட்டி விடுறது தானே வேலையை, உள்ளே என்ன இருக்குது ஏது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் முடிச்சு விட்டாங்க. இனிமேலுக்கு பட்ட நாமந்தான், எவன் எல்லாம் ஆசைப்பட்டானோ எப்படியாச்சும் உள்ள 2 அடிச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று கோச்சிக்கிட்டு வெளியில் வந்துடும். அப்படி வர்றப்ப நமக்கு போயிட்டு பக்கத்தில் என்ன ஆறுதலாக அவங்கள அடைச்சிக்கலாம், அப்படித்தான் அவங்க நினச்சாங்க. எப்படியாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துடாதா அப்படின்றது தான் எல்லாரோடைய கவலையாக இருந்துச்சு. அவங்க வச்சுக்கிட்ட வரைக்கும் போதும், நீங்கள் மூடிட்டு உங்கள் வேலையை போய் பாருங்கள், கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், அடுத்து இன்னும் வேறு ஏதாச்சும் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் இங்கே அவங்கள வந்து அடித்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களோட அந்த இணைப்புன்றது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதை எவனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் செய்கிற வேலைகளை தொடர்ந்து இடைவிடாமல் கேப்பே இல்லாமல் செய்யும்பாரு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சரியா? நன்றி.